படிப்பும் எந்த வயசுல வேணால் படிக்கலாம் அப்படிங்கிற அளவுக்கு தீரா காதல், தீரா ஆசை, தீரா மோகம்ன்ற மாதிரி படிப்பு எல்லா விஷயத்துலையும் உண்டு. திடீர்னு பார்த்தீங்கன்னா காதல் தோல்வி அப்படிங்கிறத சந்திச்சே தீரணும். இது என்ன நோயினே கண்டுபிடிக்க முடியல. தீர்க்க முடியாத நோய்களுக்கான காரண பகவானுமே பார்த்தீங்க அப்படின்னா புதன் பகவான் தான். குழந்தை வந்து கஷ்டப்பட்டு தான் நாங்கள் இன்குபேட்டரில் வச்சு தான் வளர்த்தோம் அப்படிங்கிற மாதிரி அமைப்பெல்லாம் இருக்கும். இப்போ சொத்து வந்து எழுதி வைக்கிறாங்கன்னு சொல்லிட்டாங்க. இப்போ கரெக்டாக பார்த்தீங்கன்னா சொத்து உள்ளே வர்ற டைம் பீரியடில் அக்கா தங்கச்சி கூட பயங்கர பகவம். இப்படி தான் இருக்கணும், அப்படி தான் இருக்கணும், நடிக்கலாம் தெரியாது. நான் ரொம்ப ஸ்ட்ரெயிட் ஃபார்வர்டு, நான் இப்படி தான் இருப்பேன் அப்படின்னு இருக்கக்கூடிய நபருக்கு தான் பிரணவ மந்திரம் நேயர்களுக்கு அன்பு வணக்கம். தொடர்ந்து ஒரு ஜாதகத்துல கிரகங்கள் வக்ரம் பெற்றா, அதாவது 4 கிரகங்களுக்கு வக்கரம் கிடையாது, பாக்கி இருக்கிற 5 கிரகங்கள் சூரியன், சந்திரன், ராகு, கேதுவை தாண்டி இருக்கக்கூடிய பாக்கி 5 கிரகங்கள் ஜாதகத்துல வக்கரம் பெற்றா ஒரு ஜாதகருக்கு வாழ்க்கை முழுக்க என்ன மாதிரி ஒரு நல்ல விஷயம் நடக்கும், எதுல கவனமா இருக்கணும்னு சொல்லி நமக்கு ஒரு தெளிவு கொடுக்கறதுக்காக காதல் ஜோதிடர் ஈஸ்வரி மேம் நம்ம கூட இணைஞ்சிருக்காங்க. மேம் வணக்கம். வணக்கம். ஒரு ஜாதகம் எடுத்தால் நிறைய பேர் சொல்லுவாங்க, உங்களுக்கு ஒரு கிரகம் வக்கரமாக இருக்குது, 2 வக்கரமாக இருக்குது, 3 அப்படின்னு. முதல்ல இந்த வக்கரம்னா என்ன? அதாவது வக்ரம் பெற்ற கிரகங்கள் அப்படின்னு நம்ம பொதுவாக எடுக்கும்போது ஒரு இயல்பு நிலை இல்லாமல் தன்னுடைய நிலை மாறி பார்க்கறதுக்கான சூழ்நிலை. அதாவது நம்ம பம்பரம் சுற்றுறோம் பார்த்தீங்களா, பம்பரம் சுற்றும்போது அது மாதிரி எவாப்ரேட் ஆகிட்டே இருக்கும். அதை நம்ம பார்க்குறதுக்கு மாதிரி ரொம்ப நம்மளையே இப்படி சுத்திரமாக இருக்கும் இல்லையா, அது முன்பின் ராசிகளில் போய் வரக்கூடியது தான் வக்ரம் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு தன்மை உண்டு. ஸோ அந்த வக்ரகதியில் இருக்கக்கூடிய கிரகங்கள் நம்மளோட வாழ்க்கையில் நம்ம ஜாதக கட்டம் எடுக்கும்போது பார்த்தோம் அப்படின்னா நிறைய விஷயங்களை வந்து முன்பின் கொடுக்கக்கூடிய ஒரு தன்மைகள் இருக்கும். அது எந்த டிகிரியில் இருக்குது, எப்படி இருக்குது, அதை வச்சு நம்ம நிறைய பலன்கள் பார்க்கலாம். பொதுவாக வந்து சூரியனும் சந்திரனும் வக்ரம் ஆகாது, அது ரெண்டுக்குமே வக்ரகதி அப்படின்றது கிடையாது. அதே மாதிரி ராகு கேதுக்கள் எப்பவுமே வக்ர கிரகங்களாகவே போற்றப்படக்கூடிய நிலை உண்டு. நில கிரகங்களுக்கு வக்ரம் அப்படிங்கிறது இயல்பாகவே உண்டு அப்படிங்கிறது இருக்குது. ஸோ மற்ற கிரகங்கள் வக்ரத்தை பொறுத்து நம்மளோட நிலைகளில் நம்மளோட லைஃப்பில் என்ன மாதிரி விஷயங்கள் நடக்கும் அப்படிங்கிறதுல நிறைய விஷயங்கள் உண்டு. 9 கிரகங்கள்ல 4 கிரகங்களுக்கு வக்கரமே கிடையாது, அது எல்லாருக்குமே தெரிஞ்ச ஒரு விஷயம். பாக்கி 5 கிரகங்கள் குரு, சனி, செவ்வாய், சுக்கிரன், புதன் அப்படின்னு சொல்லக்கூடிய இந்த 5 கிரகம் ஒன்னொன்னா வக்கரம் பெறும்போது ஒரு ஜாதகரோட வாழ்க்கையில என்ன மாதிரி மாற்றம் தரும், எப்போ ஏற்றம் தரும், அதனுடைய பாசிட்டிவ்ஸ் நெகட்டிவ்ஸ் எதுல கவனமா இருக்கணும்? முதல்ல புதன் அப்படிங்கிற ஒரு கிரகம் ஒரு ஜாதகருக்கு வக்கரமாக இருந்தால் அது என்ன மாதிரி பலன்கள் தரும்? புதன் அப்படிங்கிறனாலே நமக்கு ரொம்ப பிடிச்ச ஒரு பிளானட் இல்லையா. புதன் வக்ரமாச்சுனாலே நிறைய நல்ல விஷயங்கள், நிறைய கெட்ட விஷயங்கள் எல்லாமே நினச்சிட்டு இருக்கோம். எப்பயுமே ஒரு கிரகம் வந்து நல்ல நிலைமையில இருந்தால் நமக்கு நல்லது மட்டுமே செய்யும், கெட்டதாக இருந்ததுன்னா கெட்டது மட்டுமே செய்யும், அப்படி கிடையவே கிடையாது. புதன் வந்து புத்திசாலித்தனங்க. எவ்வளோ அழகான ஆள், அறிவான ஆள் அப்படின்ற அளவுக்கு புதன் வந்து புத்திசாலித்தனம். படிப்பும் எந்த வயசுல வேணால் படிக்கலாம் அப்படிங்கிற அளவுக்கு தீரா காதல், தீரா ஆசை, தீரா மோகம்ன்ற மாதிரி படிப்பு எல்லா விஷயத்துலையும் உண்டு. உலக அறிவுன்றது ரொம்ப பெரிய வட்டம் இல்லையா, எது தடையாக இருக்கோ அதுதானே தேடலாகவே இருக்கும். ஆமாம், புதன் ஒரு ஜாதகத்தில் வக்ரகதியில் இருக்குன்னு வச்சுக்கோங்க, நல்லா படிக்கிற குழந்தை தான், நல்ல நாலேஜபிளாக படிக்குது, ஆனால் படிப்பு கரெக்டாக கண்டினியூ பண்ண முடியல, எதிர்பார்த்த சீட்டு கிடைக்கல, ஸோ தடை. இது மாதிரி ஒரு தடைகளை கொடுக்கும். இதே வந்து நமக்கு கோச்சாரத்துலையும் நமக்கான தசாபுத்தி காலங்களையும் அதே மாதிரி வக்ரகதியில் போகும்போது நமக்கு பாசிட்டிவாக இருக்கும். அதாவது ஒரு ஜாதகத்துல வக்கரம் இருக்குன்னா அதே வக்கரம் பெற்ற டயத்துல தான் அவங்களுக்கு நன்மைகள் அப்படிங்கிற விஷயம் நிச்சயமா அது யோசிக்க முடியாத விஷயங்கள் எல்லாமே லைஃப்ல நடக்குது அப்படின்னா அதே மாதிரி கிரகங்கள் அந்த இடத்துல வரும்போது அதுக்கான விஷயங்களை கொடுக்குறதும் செய்யும். ஸோ பாசிட்டிவ் நெகட்டிவ் ரெண்டுமே கலந்துருக்கு. இந்த மாதிரி டைம்ல இவெல்லாம் யோசிக்க கூட மாட்டான்ப்பா, இவெல்லாம் படிச்சிருவானா, பாஸ் பண்ணா நினைச்சோம், இவன் எப்படி பாஸ் பண்ணோம் அப்படிங்கிற அளவுக்கு நிலைமை கொடுக்குறது. படிக்கும்போது டிகிரி கண்டினியூஷன்ஸ் இருக்காது, படிப்பு கட் ஆகும். திடீர்னு பார்த்தீங்கன்னா காதல் தோல்வி அப்படிங்கிறத சந்திச்சே தீரணும். எப்படிலாம் நாங்களும் உருகி லவ் பண்ணாங்க. இன்னைக்கு பார்த்தீங்கன்னா பிரேக்கப் அப்படின்னு ஒரு விஷயத்துல போய் உட்காந்துருக்கு. அப்படியும் நாங்கள் விட மாட்டோம், என்னதான் தோண்டு போனாலும் திருப்பி திருப்பி லவ் பண்ணுவோம் அப்படின்ற அளவுக்கு காதலிச்சு திருமணம் பண்ணக்கூடிய சூழ்நிலைகள்லாம் எங்களுக்கு இருக்கும். அதாவது துவண்டு போக வச்சு ஒரு அனுபவ பாடத்தை கொடுப்போம், அகைன் வந்து அதுலேருந்து மீண்டெழுவாங்க அப்படிங்கிற நிலையில் கண்டிப்பாக ஒரு நாள் அங்கீகரிக்கக்கூடிய நிலைக்கு போகக்கூடிய தன்மை. ஸோ இவங்க எதில் அவேர்னஸாக இருக்கணும் அப்படின்னு எடுத்துட்டோம்னாக்க புதன் வக்ரமானவங்க இவங்களுடைய சொத்துக்கள் சம்மந்தப்பட்ட விஷயங்கள ரொம்ப கவனமாக இருக்கும். ஏன் சொத்துக்கள் சம்மந்தப்பட்ட விஷயம் அப்படின்னா டாக்குமெண்டேஷன் அப்படிங்கிறது நம்ம பதிகிறது எது, அப்போ எழுத்து தொடர்பான விஷயங்கள். யாருக்காவது சுருட்டை கையெழுத்து போடுறோம், நான் எழுதி கொடுத்துட்றேன், உனக்கு என்ன வேணுமோ நான் பண்ணுறேன்ப்பா அப்படின்னு எழுதி கொடுக்குறேன், இந்த வேலைலாம் வச்சுக்கூடாது. இவங்க எங்கேயாவது போய் சைன் பண்ணுறாங்கன்னா மாட்டிக்க போகிறாங்கன்னு அர்த்தம். ஸோ புதன் வக்ரமானவங்க யாருக்காகவும் எதுக்காகவும் போய் கையெழுத்து போடாதீங்க. அதே மாதிரி சொத்துக்கள் சம்மந்தப்பட்ட விஷயத்தில் டாக்குமெண்டேஷன் பண்ணுறோம் இல்லையா, நீங்களாம் நிலம் வாங்கும்போது 1க்கு 4 தடவை
கூப்பிட்டு சர்வேயரை கூப்பிட்டு அளந்து பார்த்து கரெக்டாக இருக்கா இல்லையா, பண்ணலாமா வேண்டாமா அப்படிங்கிறத நல்லா ஆலோசனை பண்ணி ஒரு 4 பேர்கிட்ட ஒப்பீனியன் கேட்டு இந்த ஏரியா உண்மையிலேயே கரெக்டான பதிவோட இருக்கா அப்படிங்கிறத பார்த்து தான் இவங்க பத்திரப்பதிவு பண்ணணும். இல்லை அப்படின்னா அதுலேயும் பஞ்சாயத்து வர்றதுக்கு வாய்ப்பு இருக்கும். இன்னும் என்ன ஒரு பெரிய கொடுமைன்னா, இவங்கெல்லாம் ஃபஸ்ட்டு சொத்தை வாங்கி விற்று தான் இன்னொரு சொத்து வாங்கக்கூடிய அமைப்பு ஏற்படுத்தும். அந்த சொத்து நம்ம ஒரு 10 லட்ச ரூபாய்க்கு ஒரு மதிப்பு இருக்க ஒரு சொத்தாக இருக்குன்னு வச்சுக்கோங்களேன், இவங்க விற்கும்போது பார்த்தீங்கன்னா அது இல்லைங்க இதில் அந்த பிரச்சனை இருக்குது இந்த பிரச்சனை இருக்குன்னு சொல்லிட்டு ரொம்ப கம்மியாக கேட்பாங்க. ஸோ முடிஞ்ச வரைக்கும் உங்கள் பேரில் அதை பதிவு பண்ணாமல் இருக்கிறது ரொம்ப பெட்டராக இருக்கும். இதில் வந்து முழுக்க முழுக்க நம்ம நாடியாக தான் பேசிகிட்டு இருக்கோம். இங்கே வந்து புதன் அப்படிங்கிறது தன்னுடைய மகளாக பார்க்கக்கூடிய ஒரு அமைப்பு உண்டு, காதலியாக பார்க்கக்கூடிய ஒரு விஷயங்களும் உண்டு. அதாவது காதல் அப்படின்னு சம்மந்தப்படும் போது வச்சுக்கோங்களேன், படிப்பு காதல் இது மாதிரி. ஸோ இந்த விஷயங்களில் இவங்களுக்கு அது தொடர்பான மன வருத்தம் இருக்கும். ஒரு அப்பாவோட ஜாதகத்தில் வந்து புதன் வக்ரமாக இருக்குன்னா அவங்க பொண்ணு வந்து கண்டிப்பாக அவங்க விருப்பப்படி திருமணம் பண்ண போகிறாங்க அப்படிங்கிறத சொல்ல போகுது. அதே மாதிரி அவங்களோட முடிவுகளை அவங்க தான் எடுப்பாங்க. இதை தெரிஞ்சுக்கிட்டோம் நம்ம அங்கே ப்ரிகாஷனாக இருந்துக்கலாம். கம்யூனிகேஷன் சொல்லக்கூடியது புதன். இந்த திக்குவாய் அதெல்லாம் நிச்சயமா. சொல்லுவாங்க. அப்போ கம்யூனிகேஷன், அதாவது நம்ம பேசக்கூடியது, காது கேட்குற பேச்சு தொடர் குறைபாடு இருக்குது அப்படின்னா இந்த கம்யூனிகேஷன் தொடர்பான விஷயங்கள் எல்லாத்தையும் குறிக்கிறது புதன் பகவான் தான். இந்த புதன் பகவானை பொறுத்த வரைக்கும் எப்படின்னா, இந்த நரம்பு தொடர்பான விஷயங்கள பிரச்சனை இருக்கும்னு நம்ம சொல்கிறோம். இது என்னென்ன கண்டுபிடிக்க முடியல, தீர்க்க முடியாத நோய்களுக்கான காரண பகவானுமே பார்த்தீங்க அப்படின்னா புதன் பகவான் தான். ஸோ புதன் வந்து அவங்களோட ஜாதகத்தில் வக்ரகதியில் இருக்குது அப்படின்னா இவங்க குடும்பத்துலலாம் லேட்டாக பேசின குழந்தைங்க இருப்பாங்க, பேச்சுத்திறன் குறைபாடு, காது கேட்கல, பிறக்கும் போதே அழுகலை, குழந்தை வந்து கஷ்டப்பட்டு தான் நாங்கள் இன்குபேட்டரில் வச்சு தான் வளர்த்தோம் அப்படிங்கிற மாதிரி அமைப்பெல்லாம் இருக்கும். இவங்களுக்குலாம் படிப்பு தடைன்ற மாதிரியும் இந்த உடல் ரீதியான விஷயங்களும் இந்த தடைகள்லாம் இருக்கும். இவங்கெல்லாம் கொஞ்சம் அந்த ஜெனட்டிக்கில் ஏதாவது தொந்தரவு இருக்குது அப்படின்னா கண்டிப்பாக இவங்க அதை கொஞ்சம் ப்ரிகாஷனாக பார்த்துக்கிறது பெட்டர். அந்த டைம் பீரியடில் அவங்களுக்கும் அந்த குழந்தைகள் பேசலைன்னா இமீடியட்டாக டாக்டர்கிட்ட போய் என்ன ஏதுன்னு பார்த்துரும். அசால்ட்டாக இருந்துட்டாங்க அப்படின்னா அது பிரச்சனையை கொடுக்கக்கூடிய ஒரு அமைப்பு. இது ஒரு மனைவியின் ஜாதகத்திலயோ கணவன் ஜாதகத்திலயோ இருந்தா, இது குழந்தையின் ஜாதகத்துல வந்து வருது அப்படிங்கும்போது இந்த பாதிப்பு பெற்றவர்களுக்கு இருக்கும். நிச்சயமா அவங்களுடைய வீட்டில் அவங்க குடும்பத்தில் யாருக்காவது கண்டிப்பாக ஒருத்தருக்கு இருந்திருக்கும். இருந்தாலுமே. நிச்சயமா இருக்கிறது இல்லாமல் வராது. இந்த மாதிரி பிள்ளைங்க தான் வந்து தத்து கொடுத்து வாங்குறது. இது கூட நமக்கு கிரகங்கள் இணைவுகளை வச்சு பார்த்தோம் அப்படின்னா இந்த குழந்தை தத்து குழந்தையா வளருமா, எங்கேயாவது போய் அடுத்த வீட்டில் வளர்றது, குடும்பம் பிரிஞ்சு போகிறது, இந்த மாதிரி அமைப்பெல்லாம் இருக்கும். அது எந்த கிரகத்தோட சேர்ந்துருக்கு அப்படிங்கிறத பொறுத்து அத்தனை பாதிப்புகளையும் கொடுக்கும். புதன் வந்து இந்தந்த இடத்துல வக்ரமாக கூடாது, ஆனா சில இடங்கள் இருக்கு இங்க வக்ரமானா நன்மையை மட்டுமே கொடுக்கும், இந்தந்த இடத்துல வக்ரமானா நிச்சயமா நன்மையை தாண்டி அவங்க ரொம்ப கவனமா இருக்கணும் அப்படின்னா எந்த இடம்? பொதுவாகவே நாடி விதியில் எடுத்துட்டோம் அப்படின்னா 1, 5, 9 தான் நம்ம பொதுவாக எடுக்கக்கூடிய விதியாக பார்க்குறோம். 7ஆம் பார்வை சிறப்பு பார்வை எல்லா கிரகத்துக்கும் உண்டு. 2, 12 ஒரு விஷயம் உண்டு. ஒரு பாகை ரீதியாக எடுத்துட்டோம் அப்படின்னா அந்த பாகையில் குறைந்த பாகை அதிக பாகை பெற்று வக்ரகதியில் இருக்குன்னு வச்சுக்கோங்களேன். எப்பயுமே வந்து முன்பின் ராசிகளை போய் தோண்டக்கூடிய ஒரு அமைப்பு இருக்கும். ஸோ இப்போ முன்னாடி ராசி பின்னாடி ராசிகள் அப்படி போய் வரும்போது எங்களுடைய நிலைகள் மாறும். ஸோ அந்த கிரகங்கள் எல்லாத்துக்குமே இது பொருந்துமா, அப்போ நான் பயப்படணுமா, குறைந்த பாகையாக இருக்கா, எப்பயுமே குறைந்த பாகை இருக்குன்னு வச்சுக்கோங்களேன், அது நமக்கு அதை பற்றின ஏக்கமும் சிந்தனையும் ஜாஸ்தி இருக்கும். எந்த கிரகம் குறைந்த பாகையில ஜாதகத்துல இருக்கோ அது சம்பந்தமான ஏக்கம் தான் அதிகமாக இருக்கும். அது எந்த பாவகத்தில் உட்காந்துருக்கோ அது சம்மந்தப்பட்ட விஷயமும் ஏக்கத்தை கொடுக்கும். இப்போ இதே அதிக பாகை இருக்குன்னு வச்சுக்கோங்களேன், அது வந்து நம்ம வீட்டில் தான் இருக்குது, நம்ம அம்மா தானே, நம்ம ஒய்ஃபு தானே அப்படிங்கிற ஒரு தெனாவட்டை கொடுத்துரும். இல்லாத விஷயத்துக்கு ஏங்க வைக்கிறது குறைந்த பாகை, இருக்கிற விஷயத்த வந்து நிராகரிக்கிறது, பார்த்துக்கலாம் அப்படின்ற அளவுக்கு ஒரு உதாசீனப்படுத்துறது வந்து பார்த்திங்கன்னா அதிக பாகை. புதன் வக்ரகதியிலையும் இருக்குது, அதே மாதிரி வந்து குறைந்த பாகையிலையும் இருக்குது அப்படின்னா இவங்களுக்கு அது இப்போ சொத்து வந்து எழுதி வைக்கிறாங்கன்னு சொல்லிட்டாங்க. இப்போ கரெக்டாக பார்த்தீங்கன்னா சொத்து உள்ளே வர டைம் பீரியடில் அக்கா தங்கச்சி கூட பயங்கர பாகம், இந்த உறவே வேணான்ற அளவுக்கு முடிச்சுட்டு போகும். யார் ஜாதகத்துல புதன் வக்ரமா இருக்கிற ஜாதகத்திலையும் அதே மாதிரி குறைந்த பாகையில் இருக்குன்னு வச்சுக்கோங்களேன், கரெக்டாக பார்த்தீங்கன்னா அந்த அக்கா தங்கையுடைய உறவுகள் சனியும் புதன் குறைந்த பாகையில் நிச்சயமா இதில் வந்து சனியும் குருவும் நிலைகளையும் பார்க்குறோம். அப்போ பூர்வீக சொத்து அப்பா எழுதி வைக்கிறாரு, இவங்களுக்கு அவங்களுக்குமான கருத்து வேறுபடும். நம்ம ஒன்று நினச்சிட்டு இருப்போம், அவங்க ஒன்று புரிஞ்சுப்பாங்க, நம்ம ஒன்று பேச போய் அங்கே ஒன்று கண்டே ஆகுறதுன்னு வாங்க இல்லையா. இந்த மாதிரி நிலைகளை இவங்களுக்கு ஒரு பெரிய ட்ராபேக் ஆகி ஒரு குடும்பமே விரிசலுக்கு போகும். இது நடந்தது அந்த செவ்வாயெல்லாம் கொஞ்சம் பலமாக இருந்துச்சுன்னு வச்சுக்கோங்க, எப்பயுமே திடீர்னு தான் நடக்கும், எதுவுமே சொல்லிக்காம நடக்கும். ஒன்றுமே தெரியலங்க, நல்லா இருந்தாங்க, திடீர்னு பார்த்தா ஏதோ ஸ்ட்ரோக்குன்னு திடீர்னு வந்துச்சு. இப்போ அந்த உடம்புல நரம்பு பிரச்சனைகள், ஸ்ட்ரோக் வர்றதுக்கு காரணம் என்னன்னா இந்த மாதிரியான விஷயம். இப்போ புதன் வக்ரமா இருக்கு, அது கூட இன்னொரு கிரக இணைவு ஏதோ ஒரு கிரகம் இருக்கு, ஆனா அது வக்ரம் இல்லை, ஆனா இது அதற்கு கூட இணைந்திருக்குங்கும் போது பாதிப்புகள் எப்படி இருக்கு? கூட இருக்கக்கூடிய கிரகத்துக்கு வந்து ஒரு நார்மல் தன்மை இல்லாம நிலையை கொடுக்கும். புதன் வக்ரமா இருக்கு, கூடவே சூரியன் இருக்குன்னு எடுத்துக்கும் ஒரு எக்ஸாம்பிளுக்கு. அப்போ இந்த அப்பா கூட வந்து இவர் பயணிக்க முடியாது. அப்பா சொல்கிற விஷயங்கள் எல்லாம் இவருக்கு கோபமாக வரும். அப்பாவும் இவங்களும் ஆளுக்கு ஒரு திசையில் இருப்பாங்க. அப்பாவுக்கு மேபி ஒரு இன்னொரு லைஃப் கூட இருந்திருக்கலாம், சீக்ரெட் லைஃப் இருந்திருக்கலாம். பேர் வந்து புதாதித்யம், நல்ல ஜீனியஸாக இருப்பாங்க, அங்கீகாரம் கிடைக்கல. அரசு பணியில் ஒர்க் பண்ணணுன்றதுக்காக நான் அவ்வளோ மெனக்கிறேன், பட் எல்லா இடத்துலையுமே நான் முதன்மைத்துவமாக இருக்கேன், ஆனால் எனக்கான ஒரு பேர் புகழ் அப்படிங்கிறது அந்த அங்கீகாரத்தை நான் எடுக்கிறதுக்கு கஷ்டப்படுறேன். ஸோ இந்த மாதிரியான ஒரு தன்மையை கொடுத்துரும். அப்பா வந்து ரொம்ப இளமைவாதியாக இருப்பார், பையன் வந்து என்னமோ ரொம்ப ஜீனியஸாக மட்டுமே இருப்பார். இவர் வந்து நல்ல யூத்தாக நல்ல ட்ரெஸ் பண்ணிக்கிறது, ஆள் தோரணையாக பேசுறதெல்லாம் பார்த்தீங்க அப்படின்னா
ரொம்ப ஸ்ட்ரெயிட் ஃபார்வர்டாக பேசுவார், செய்வார், ஜாலியாக இருப்பார். நான் கூட என் ஃப்ரெண்ட்ஸுன்னு எனக்கு 4 பேர் கிடையாதுங்க. இவர் பார்த்தீங்கன்னா டெய்லி காலையில் வாக்கிங் போகும்போது அத்தனை ஃப்ரெண்ட்ஸை கூப்பிட்டு சுற்றுறாரு. அதுவும் பார்த்தீங்கன்னா என் வயசு பசங்க. அதே பார்த்தீங்கன்னா இவங்களுக்குலாம் தலைவலி பிரச்சனை, நரம்பு தொடர்பு கண்டிப்பாக. இப்போ நம்ம சூரியன் புதன் சொன்னோம் பார்த்தீங்களா, அப்பாவுக்கு வந்து நரம்பு தொடர்பான விஷயங்கள் ப்ராப்ளம்ஸ் இருக்கும், விரல்கள்லாம் அடிபடக்கூடிய நிலைகள் இருக்கும், இதெல்லாம் நம்ம சொல்லலாம். இப்போ புதன் வக்கரத்தை பற்றி பேசிட்டு இருக்கோம். பொதுவாக உறவுகளில் குறிக்கும்போது புதன்கிறது தாய் மாமாங்கிற ஒரு உறவை குறிக்கும், அதே மாதிரி சகோதரிங்கிற உறவை குறிக்கும். இது ரெண்டுத்துலேயும் பிரச்சனை வர வாய்ப்பு இருக்கா? பொதுவாக இந்த பெண் சாபம் இந்த மாதிரி சொல்கிறாங்க, அதை பற்றி. டெஃபினட்டாக வருங்க. புதன் வக்ரம் மாறுது அப்படின்னாலே உங்கள் வீட்டில் பெண் சாபம் இருக்குன்னு நம்ம எடுத்துக்கலாம் அப்படிங்கிறத சொல்லிடலாம். அது மாதிரி நீங்கள் சொன்ன மாதிரி தாய் மாமா உறவு ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம். முந்திலாம் வந்து ரொம்ப பெரிய விஷயமா பார்த்தது என்னன்னா, தாய் மாமா வீட்டு சீர் வரணும், தாய் மாமா அவங்க முறை செய்வாங்களா, இதெல்லாம் ஒரு கேள்வியாகவே கேட்பாங்க. ஸோ அந்த புதன் வக்ரமாக இருந்துச்சு அப்படின்னா இவங்களுக்கு செய்ய வேண்டிய சீர் செய்யக்கூடிய விஷயங்கள், முறை செய்யறதுக்கான விஷயத்திலே கலந்துக்கவே முடியாத சூழ்நிலை அமைஞ்சிடும். ஏதாவது காரண காரியத்தினால இருக்க மாதிரி அமைப்பு இருக்கும். பொதுவாக புதன் வக்ரம் இருந்தாலே வந்து பார்த்திங்கன்னா அந்த குடும்பத்தில் வந்து பிறந்த பெண் பிள்ளைகளுடைய சாபம் இருக்குன்னு ஏன் சொல்லுவோம் அப்படின்னா, கல்யாணம் ஆகாதவங்க அந்த வீட்டு குடும்பத்தில் இருந்திருப்பாங்க. அதே மாதிரி தண்ணியில் விழுந்து இறந்து போகிறது, மருந்து குடிச்சு இறக்குறது, இந்த மாதிரியான அமைப்பெல்லாம் கொடுக்கும். என்ன சொன்னேன், மாயை, சில விஷயங்கள் மாயையாக நடக்கும். அது என்னன்னே கண்டுபிடிக்க முடியாது, ஏன்னே தெரியாமல் போகும். அந்த மாதிரியான தன்மை, ஏன்னா இரட்டைத்தன்மை இருக்கக்கூடிய கிரகம் தான் புதன். உங்களுக்கு என்ன ஒரு சொல்யூஷன் அப்படின்னா, புதன் வக்ரமாக இருக்கவங்க அந்த வீட்டில் பிறந்த பெண் பிள்ளைகள், இன்றைக்கி வந்து ஒரு கூட பிறந்த சகோதரி இருக்காங்களா, அவங்கள நல்லபடியாக பார்த்துக்கணும். அவங்க லைஃப்பில் ஒரு வருஷத்துக்கு ஒரு வாட்டி உங்களால் முடிஞ்ச ஒரு பண உதவி, மற்ற விஷயங்கள் நல்ல நாள் திங்க நாளா என்ன பண்ணுவோம், ஒரு சகோதரியை போய் அழைக்கிறது. எப்படியுமே ஃபஸ்ட்டு முதல் வந்து கல்யாணம் உடனே பிறந்த வீட்டிலேருந்து சீர் கொடுத்து நம்ம அழைப்போம் இல்லையா, அந்த மாதிரி வருஷத்துக்கு ஒரு வாட்டி போய் அவங்களுக்கு வந்து நீங்கள் செய்ய வேண்டிய விஷயங்கள் செய்கிறது. சொத்துக்கள் சம்மந்தப்பட்ட விஷயம் பிரிக்கிறீங்க அப்படின்னா கொஞ்சம் கூட பாகுபாடு பார்க்காம எனக்கு என்னவோ உனக்கான விஷயங்கள் இது அப்படின்றத பகிர்ந்து கொடுக்குறது. அவங்களுடைய சாபத்துக்கு ஆளாக முன்னோர்கள் என்ன சாபம் அடைந்தாலும் முடிஞ்ச வரைக்கும் இந்த மாதிரியான விஷயங்கள் பண்ணுறது. சரிங்க, என் கூட பிறந்த பிறப்பே கிடையாது, நான் ஒரே சிங்கிள் சைல்டு, அடுத்து நான் என்ன பண்ணலாம், சொந்த அப்பா கூட பிறந்த தங்கைகள்லாம் வந்து உங்களுக்கு அத்தையாக இருக்கும், பெரிய அத்தை சின்ன அத்தை இந்த மாதிரி இருப்பாங்க இல்லையா, அக்கா தங்கை இருந்தாங்கன்னா அவங்களுக்கு நீங்கள் போய் முறை செய்கிறது. குலதெய்வ வழிபாடு அப்படிங்கிறது கண்டிப்பாக இருக்கும். இதுக்கு என்ன பரிகாரம் பண்ணிக்கலாம், சரிங்க இந்த மாதிரி நான் 2 விஷயமே ஃபாலோ பண்ணுறேன், இதை விட இன்னும் பெஸ்ட்டாக நான் வாழ்க்கையில் வளர்ச்சி ஆகணும், என்ன பண்ணலாம் அப்படின்னா, அதாவது ஒரு 10 வயசுக்குள்ளே குழந்தைங்க இருப்பாங்கள்ல, அவங்கள கூப்பிட்டு நம்ம எப்படி சுமங்கலிக்கு வந்து நம்ம வரலட்சுமி நோம்பு இந்த மாதிரி பண்ணுறோம் இல்லையா, அந்த மாதிரி ஒரு நல்ல நாளில் வந்து குழந்தைங்களை கூப்பிட்டு அவங்களுக்கான நம்ம நலுங்கெல்லாம் குழந்தைங்களுக்கு வைப்பாங்க இல்லையா, அவங்களுக்கு பிடிச்ச குழந்தைங்களுக்கான விஷயம் அதெல்லாம் வாங்கி வச்சு தாம்பூலம் கொடுக்கணும். தாம்பூலம் கொடுக்குறது, ட்ரெஸ்ஸு, சாக்லேட்டு இந்த மாதிரி வச்சு அவங்க கிட்ட கொடுத்து தெய்வமாகவே பாலாம்பிகாவே நீங்கள் நினச்சிக்கோங்களேன், நம்ம பாலாம்பிகை தாயே வந்திருக்காங்கன்ற மாதிரி ஃபீல் பண்ணி நீங்கள் அவங்களுக்கான விஷயங்கள் செஞ்சுட்டு வரும்போது உங்களோட வாழ்க்கையில் நல்ல வளர்ச்சி அப்படிங்கிறது அடையக்கூடிய தன்மை உண்டு. அடுத்ததாக குரு அப்படிங்கிற ஒரு கிரகம் வக்கரமாக இருக்குது ஜாதகத்தில். அப்படிங்கும்பொழுது அந்த ஜாதகர் வாழ்க்கையில் நடக்கக்கூடிய நல்லவைகள் என்ன, எந்த விஷயத்தில் கவனமாக இருக்கணும், பரிகாரங்களை அவங்க என்ன மாதிரி பண்ணலாம்? குரு வக்ரம் அப்படின்னு எடுத்துட்டோம்னாக்கா, குரு தான் குழந்தைக்காரகனாக பார்க்குறோம். குரு தான் வந்து நாடி விதியில் பார்க்கும்போது தன்னுடைய தகப்பனார், குழந்தை, இது சார்ந்த விஷயங்கள். பொதுவாக பெரும் பணத்தை குறிக்கக்கூடியது, நகை பணம் தொடர்பான விஷயங்கள் குறிக்கக்கூடியது குரு பகவான். ஸோ இந்த குரு வக்ரமாக இருக்குது. பொதுவாக வந்து ஒவ்வொன்றும் ஒவ்வொரு வீட்டில் இருப்பாங்க இல்லையா, அந்த மாதிரி இவங்களுடைய ஆதிபத்தியம்ன்றப்போ உங்களுக்கு வந்து தனுசுலையும் மீனத்திலையும் இருக்கக்கூடிய நபர் இதை வந்து உச்சமாகக்கூடியது பார்த்தீங்க அப்படின்னா, கடகத்தில் உச்சமாவார், நீச்சமாகிறது மகரத்தில் நீச்சமாகக்கூடிய தன்மை. பொதுவாக 7ஆம் பார்வைன்றது சிறப்பு பார்வை, எல்லா ராசிக்கும் இருக்கிற மாதிரி. அப்போ மிதுனத்துலேயும் 7ஆம் பார்வை உண்டு. இங்கே வந்து பார்த்தோம் அப்படின்னா கண்ணியில் இருக்கக்கூடிய தன்மை இருக்கும். ஸோ இதிலெல்லாம் இருந்தால் ஒரு பவர்ஃபுல்லான பிளேசஸில் இருக்காங்க அப்படிங்கிறத நம்ம பார்க்குறோம். இதை தாண்டி குரு அப்படிங்கிறது வந்து ஜாதகர். இந்த ஜாதகர் வக்ரமாக இருக்கும்போது என்ன ஆகுது அப்படின்னா, இவருக்கு நியாயமாக கிடைக்க வேண்டிய விஷயங்கள் எல்லாத்துலேயும் போராட்டம். நான் எப்பயுமே கெத்தான அழுப்பா, யாருக்கும் வந்து இறங்கி போகிற ஆள் கிடையாது, எனக்கு பவ்யம்லாம் தெரியாது, இப்படி தான் இருக்கணும் அப்படி தான் இருக்கணும் நடிக்கலாம் தெரியாது, நான் ரொம்ப ஸ்ட்ரெயிட் ஃபார்வர்டு, நான் இப்படி தான் இருப்பேன் அப்படின்னு இருக்கக்கூடிய நபருக்கு தான் தேடி வந்து பஞ்சாயத்து வரும். நீ வந்து என்ன நீலாம் என்ன பெரியாளா அப்படின்னு கேட்குற மாதிரியான ஒரு சூழ்நிலையை உருவாக்கும். யாருமே ஒரு சொல்லிடக்கூடாதுங்க, யார்கிட்டே போய் கையேந்திரக்கூடாது, ஒரு அவமானப்பட்டுறக்கூடாது, கடன் வாங்கக்கூடாது, எது இல்லாமல் இருந்துருவேன், சோறு தண்ணி இல்லாமல் கூட இருந்துடலாம், ஆனால் மரியாதை இல்லாமல் என்ன வாழவே முடியாது. அந்த வக்ரகதியில் இருக்கவங்களுக்கு அதுதான் பஞ்சாயத்து அவங்க பேர் கெட்டு போகும். அவச்சொல் அப்படிங்கிறது என்னைக்காவது ஒரு நாள் நமக்கு பட்டே ஆறணுன்ற மாதிரி குரு வக்ரமாக இருக்கவங்களுக்கு அது சார்ந்த விஷயங்கள் பிரச்சனை இருக்குது. பெரும் பணத்துக்கு அதிபதினு சொல்லியிருக்கேன். நம்ம ஏதாவது ஒரு விஷயத்த பண்ணுறோம், நமக்கு பணம் தொடர்பான விஷயங்கள் எல்லாமே நல்லா இருக்குது அப்படிங்கிற பட்சத்தில் இவங்க என்ன பண்ணுவாங்கன்னா, ஏதாவது ஒரு விஷயத்துக்கு போய் முதலீடு பண்ணிடலாம், 1 4 ஆக்கலாம், 4 8 ஆக்கலாம், 8 10 12 ஆக்கலான்ற அளவுக்கு இவங்க ஐடியாஸ் இருக்குது. இதை கொண்டு போய் இவங்க முதலீடு பண்ணும்போது பார்த்தீங்கன்னா நல்லா வளர்ந்துட்டு இருக்க ஒரு கம்பெனியாக இருக்கும். இவங்க போய் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணோடனே டப்புனே ஒன்றும் இல்லாமல் முதலுக்கே மோசம் அப்படிங்கிற நிலைமை வந்துடும். ஸோ இதே மாதிரி வக்ரகதியில் அந்த கிரகங்கள்லாம் வரும்போது கொஞ்சம் பஞ்சாயத்தை இன்னும் வந்து நல்லதாக இருந்தாலும் டபுளாக கொடுக்கும், கெட்டதாக இருந்தாலும் ட்ரிபிளாக கொடுக்குன்ற மாதிரி. ஸோ அவமானம் அசிங்கம் சம்மந்தப்படுறது. இன்னொன்று வந்து கடன் கொடுக்கல் வாங்கல் சம்மந்தப்பட்ட விஷயத்தில் கவனமாக இருக்கணும். எங்கேயோ முதலீடு பண்ணுறாங்கன்னா அதில் ரொம்ப கவனமாக இருக்கணும். ஒவ்வொரு பிளானட்டுமே ஒரு கிரகத்தை பயணிச்சு வரும். இதில் இருக்கிறதுலேயே வருட கிரக கோள்கள்னு சொல்லக்கூடியது பார்த்தீங்கன்னா நமக்கு குரு பகவானும் வருடக்கோள். 12 வருஷத்துக்கு ஒருக்கு என்ன பண்ணுவோம் அப்படின்னு இப்படி குறிஞ்சி பூ பூக்கிற மாதிரி 12 கட்டத்தையும் நகண்டு வரக்கூடிய அமைப்பு அப்படிங்கிறது இந்த குரு பகவானுக்கும் உண்டு.
ஸோ இப்படி 12 வருஷத்துக்கு ஒருக்க இவங்களுடைய வாழ்க்கையில மாற்றங்கள் அப்படிங்கிறத பார்ப்பாங்க. அதாவது அவருடைய சுயஜாதகத்துல குரு திருப்பி அதே இடத்துல சுத்தி வரும்பொழுது இவருக்கான மாற்றம் பெருசா இருக்கும். நிச்சயமா நல்லதா இருந்தாலும் எக்ஸ்ட்ரீம் தான், கெட்டதா இருந்தாலும் எக்ஸ்ட்ரீம் தான். யோசிக்க முடியாத விஷயங்கள்லாம் லைஃப்ல நடக்கும் அப்படின்னுவாங்க. நான் வந்து ரொம்ப நல்லவரா இருப்பேன், நான் யாருக்கும் வந்து துரோகம் செய்ய மாட்டேன், எனக்கு எந்த ஆசையும் கிடையாதுன்னு இருப்பாங்க. குரு வக்ரமா இருக்கு. எக்ஸாம்பிளுக்கு எடுத்துக்குவோம் அப்படின்னா, உங்களுக்கு மேஷத்துல ஒரு ஆளுக்கு வந்து குரு வக்ரமா இருக்கு. இந்த மேஷத்துல குரு வக்ரமா பிறப்பு ஜாதகத்துல இருக்குன்னு வச்சுப்போம். கரெக்டாக வந்து பார்த்தீங்க அப்படின்னா இந்த பக்கம் மீனத்துலேருந்து அப்படி போகுது. மீனத்துக்குள்ளே என்ட்ரு ஆகும்போது பார்த்தீங்கன்னா எனக்கு எல்லா பணமும் வேணும், எனக்கு மட்டும்தான் சொந்தம், நான் நகையெல்லாம் சேர்க்கணும் அப்படின்னு திடீர்னு பார்த்தீங்கன்னா எல்லாத்தையுமே ஒரு உள்டாவாக ஆள் மாறுவார். என்னடா எப்படி இருந்தவன் இந்த ஒரு சொன்னபடியே கேட்க மாட்றான், அவன் இஷ்டத்துக்கு முடிவு பண்ணுறான்ற மாதிரி நமக்கு யோசிக்கட்டும். ஸோ எல்லா விதமான கெட்ட பழக்கம் வேணாலும் கற்றுக்குவேன், எனக்கு எதுனாலும் எக்ஸ்ட்ரீம் தான். அதான் அந்த கட்டத்துக்கு முன்னாடி கட்டத்துல குரு வரும்போதே இந்த குணங்கள் ஒரு மாற 3 ஆரம்பிச்சு. வருஷத்துக்கு பார்த்தீங்க அப்படின்னா அவங்க அவங்களாவே இருக்க மாட்டாங்க. நான் லவ் பண்ணிட்டேன்னா கல்யாணம் பண்ணி தான் ஆவேன், யார் என்ன சொன்னாலும் கேட்க மாட்டேன், கௌரவமா அதெல்லாம் கிடக்கட்டும், அன்ன வரைக்கும் கௌரவம் கௌரவம் முக்கியம் நினைக்கிற ஆள். ஸோ இந்த மாதிரி விஷயங்கள் நடக்கும். ஸோ இப்போ ஒரு ஒரு குழந்தை வந்து ஜாதகத்தில் குரு வக்ரமாக இருக்குது அப்படின்னா ஒரு குறிப்பிட்ட இந்த 12 வயசு சொல்கிறோம் இல்லையா, இந்த 3 வருஷத்தை மட்டும் நீங்கள் நடுவில் கணக்கு எடுத்துக்கோங்க. இப்போ 12 வயசு வரைக்கும் இந்த கட்டம் வந்துருமா, 9 வயசுலேருந்தே கணக்கு எடுத்துக்கோங்க. 9, 10, 11, 12 இந்த 4 வருஷத்துக்கு கேர்ஃபுல்லாக இருக்கும். அடுத்து இப்படியே வரும்போது இந்த 23, 24 இந்த மாதிரி ஒரு குறிப்பிட்ட கரெக்டாக அந்த கட்டத்துக்கு நீங்கள் கொண்டு வந்திருக்குங்க. எந்த கட்டத்துல வக்கரமா இருக்கோ அதற்கு முன்னாடி பின்னாடி வர அந்த 3 வருடங்களை நம்ம எடுத்துக்கணும். அந்த வாழ்க்கையில மாற்றங்கள் இருக்கும் நிச்சயமா அப்படிங்கிறது. அது ஏன்னா அந்த எந்த பாகை இருக்குன்றதை பொறுத்து நம்ம ஒரு 6 மாதம் முன்ன பின்ன வச்சுக்கலாம். ஓகே. இது மாதிரி இவங்க கவனமாக இருந்துட்டாங்கன்னா வாழ்க்கை ரொம்ப சிறப்பாக இருக்கும். நிறைய பேருக்கு அந்த டைமில் தாங்க போய் லாக் ஆவாங்க, யார் சொன்னாலும் கேட்க மாட்டாங்க. குருனா குழந்தையை சொல்லுவோம் நம்ம. அந்த குரு வக்ரமாகும் பொழுது நிறைய பேருக்கு திருமணமாகி இந்த ட்ரீட்மெண்ட் மூலமா குழந்தை பிறக்கிறது, தத்து குழந்தை, இந்த மாதிரி விஷயம்லாம் நடக்குதுல்ல, இது குரு வக்ரமா இருக்கிறவங்களுக்கு தான் மோஸ்ட்லி நடக்குமா? குரு வக்ரமாக இருக்குனாலே கண்ணை மட்டும் சொன்னால் உங்களுக்கு அபார்ட் ஆச்சான்னு கேட்கலாம். குழந்தைக்காரகன் அப்படிங்கிற ஒரு கண்டிப்பாக அவங்களுடைய வாழ்க்கையில் அபார்ட்னு ஒரு விஷயம் சந்திச்சிருப்பாங்க. குழந்தைக்காக ட்ரீட்மெண்ட்டில் இருக்கேன், ஏங்கிட்டு இருக்கேன், வெறும் தனக்காரன் ஒரு பெரும் பணத்தை செலவு பண்ணதுனால தான் எனக்கு குழந்தை கிடச்சிது, டெஸ்ட் டியூப் பேபி. ஸோ இந்த மாதிரி குழந்தை சம்மந்தப்பட்ட விஷயத்துக்கு அதிகமான மெனக்கெடல் அப்படிங்கிறது மாதிரியான ஒரு அமைப்பையும் கொடுக்கறது இந்த குரு வக்ரமாக இருக்கக்கூடிய தன்மை இருக்கும். நம்மளுடைய முன்னோர்கள் சேர்த்து வச்சிருந்தா கூட இதை அழிக்கக்கூடிய பாக்கியம் மாதிரி இந்த குறிப்பிட்ட காலகட்டங்களில் நிறைய இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணாங்கன்னா நிறைய பேர் தொத்து போகிறத பார்க்க முடியும். ஸோ அந்த டைம்லாம் ரொம்ப கவனமாக இருங்க. நல்ல தசாபுத்தி காலங்கள் சப்போர்ட் பண்ணி நம்ம சொன்ன மாதிரி மற்ற விஷயங்கள் எல்லாம் பாசிட்டிவாக இருந்தால் பிரச்சனை இல்லை. இல்லைன்னா எந்த இடத்துல நம்மளை கூப்பிட்டு முன்னுக்கு வைப்பாங்க அந்த இடத்துல நம்ம அவமானப்படுத்தப்பட்டுவோம். அதனால் ரொம்ப கவனமாக இருக்கணும். இவங்க பெரும் பணம் சேதம் அப்படிங்கிறதெல்லாம் வர்றதுக்கான காலகட்டம் இந்த குறிப்பிட்ட வயதுகள். இப்போ ஒரு குழந்தை பையன் படிக்கிறான், 9 to ஒரு 12 வயசுக்குள்ளே பார்த்தீங்க அப்படின்னா அந்த பையனுக்கு என்ன தேவையாக இருக்கும், எனக்கு படிக்க பிடிக்கல, ஸ்கூலுக்கு போக மாட்டேன், எனக்கு பிடிக்கல, என் டீச்சர் பிடிக்கல, எனக்கு படிக்க மாட்டேன், நான் வேலைக்கு போகிறேன் அப்படின்னு அடம் பண்ணக்கூடிய சூழ்நிலை. திடீர்னு பார்த்தீங்கன்னா உடல் உபாதைகள் வந்துடலாம். என்ன நிலையில் நம்ம போகிறோமோ அதை தடை பண்ணும். இது குருவினுடைய நம்ம ஒரு கவனமா இருக்க வேண்டிய விஷயம் பார்த்தோம். பாசிட்டிவ் அப்படிங்கிறதும் கண்டிப்பா இருக்கும். ஏன்னா ஒரு விஷயம் எடுத்துட்டோம்னா பாசிட்டிவ், அதே மாதிரி கவனம் அப்படிங்கிற ஒரு விஷயம். பாசிட்டிவ்ஸ்னா என்னெல்லாம் நடக்கும்? எப்பயுமே பாசிட்டிவ் நெகட்டிவ் நம்ம சொல்கிறோம். இது வரைக்கும் நெகட்டிவான விஷயங்கள் நிறைய சொல்லியிருக்கோம். இதில் பாசிட்டிவ் சைன் அப்படிங்கிறப்ப இந்த காலகட்டத்தில் தான் நம்ம யார் அப்படிங்கிறது எங்களுக்கு தெரியும். ஒரு பையன் வந்து பெரிய ஆளாகணும் முடிவு பண்ணுறான், கிராமத்தில் வளர்ந்துட்டுருக்கான், அவனுக்கு டைரக்ட் பண்ணணும், படம் டைரக்ட் பண்ணணும் ஆசை இருக்குது. அவன் உள்ளே இருந்தால் பண்ண முடியுமா? இல்லை. அப்படியே தூக்கிட்டு வெளில வந்தோடனே இவனோட வாழ்க்கையில் நம்ம சொன்ன அத்தனை விஷயங்களும் அப்படியே மாறும். ஆளுங்களை நிறைய பேரை சந்திப்பான், நிறைய மீட் பண்ணக்கூடிய நிலைகள் இருக்கும். உங்கள் புது இடத்துக்கு புது வாய்ப்புகள் எல்லாத்தையும் உருவாக்குறது யார் உருவாக்குறா, யாரோட கை பிடிக்காம தானாக உருவாகும். முதலீடு போடுறது மட்டும் இவங்க கவனமாக இருந்தால் போதுமானது. இவங்களுடைய நாலேஜ், இவங்களுக்கு என்ன விஷயங்கள் அப்போ ஒரு சமுதாயத்தில் பெரிய ஆளாக அந்தஸ்தில் உயர்வு காட்டுது பார்த்தீங்களா, இது எல்லாத்தையும் கொடுக்கும். அதை நீங்கள் எப்படி பயன்படுத்துகிறீங்க அப்படிங்கிறத பொறுத்து. இந்த குறைந்த பாகை அதிக பாகை இருக்கவங்களுக்கு தான் இந்த ட்ரீட்மெண்ட் குழந்தை பெற்றுக்கிறது அப்படிங்கிறது, முதலீடுகளில் போய் லாக் ஆகிறது, இது எல்லாமே எந்த கிரகங்களோட இருக்குது, இப்போ ராகு கேதுக்களோட இருக்குது அப்படின்னா அதெல்லாம் கவனமாக இருக்கணும். 1, 5, 9 அப்படிங்கிறது நம்ம சொல்லியிருக்கோம். இந்த 1, 5, 9ல் நல்ல பாசிட்டிவான விஷயங்கள் இருக்குது அப்படின்னா இவங்களுக்கு நல்லதே நடக்கும். எக்ஸாம்பிளுக்கு எடுத்துட்டோம் அப்படின்னா இப்போ சனி கூட குரு இருக்குன்னு வச்சுக்கோங்களேன், சுயம்பு அடையாளமாக வருவாங்க. வாழ்க்கையில் கஷ்டப்பட்டு முன்னுக்கு வந்துட்டேன், ரொம்ப கஷ்டப்பட்ட குடும்பங்க, இந்த பையன் எனக்கு இவ்வளோ பெரிய ஆளாக இருக்கான், வளர்ந்துருக்கான், சுயமாக வளர்ந்துருக்கான், யாரோட சப்போர்ட்டும் இல்லை, அவ்வளோ அழகாக வளர்ந்துருக்கான். இந்த சனி அப்படிங்கிறப்போ அவங்களுடைய தொழிலில் பார்த்தீங்கன்னா இவர் தான் முதலாளி அப்படிங்கிற நிலை. நீங்கள் ஒன்றும் இல்லை, இப்போ எக்ஸாம்பிள் சொல்லணும் அப்படின்னா இப்போது எல்லாருக்கும் இருக்கிற கிரகங்கள் எல்லாமே பாசிட்டிவ் எல்லாத்தையும் இப்படி கல்வி கொடுத்துற எல்லாருமே பணக்காராக இருக்குமா? அப்படி கிடையாது. அவங்க செய்யக்கூடிய தொழிலில் அவங்க நல்ல வளர்ச்சி பாதை. சில பேருக்கு பார்த்தீங்கன்னா 2, 3 கிரகங்கள் வக்கரமா இருக்கும், ஒன்று மட்டும் கிடையாது. அப்போ அவங்களுக்கு லைஃப் எப்படி தான் போகும்? ஏன்னா ஒன்று மாற்றி ஒன்று. இது பார்த்தீங்கன்னா இந்த 3 மாதம் இந்த 3 மாதம் இந்த 3 கிட்டத்தட்ட 9 மாதம் வருஷத்தில் பூரா அவங்களுக்கு வாழ்க்கையில் போராட்டம் மட்டும்தான் இருக்குமா அப்படிங்கிற ஒரு கேள்வி. இந்த திருமண வாழ்க்கைன்னு வரும்போது மட்டும் பார்த்து முடிவு பண்ணணும். அதுதான் ரொம்ப ரொம்ப கேர்ஃபுல்லாக பண்ண வேண்டிய ஒரு விஷயம். இந்த வக்ரமான கிரகங்களுக்கு எப்பவுமே கூட இருக்கக்கூடிய கிரகங்கள் கெட்டு போகிறதுனா அந்த குரு மேலே கெட்டு போயிருக்காரு. உங்கள் தாத்தாவுக்கு 2 கல்யாணம் பாப்பா, நீ சூதனமாக பார்த்து கொஞ்சம் பொறுமையாக கல்யாணம் பண்ணு, இல்லைன்னா 2 வாழ்க்கை அமைஞ்சிரும், பேர் கெட்டு போகிறது, அவமானப்படுறது, இந்த மாதிரி சொல்லுது. இப்போ நீங்கள் சொன்ன மாதிரி 2, 3 கிரகங்கள் இருக்குன்னா அதோட பாசிட்டிவ் நெகட்டிவ் ரெண்டுமே கொடுக்கும்.
ஒவ்வொன்றும் அடுத்தடுத்து செய்துடா வச்சு. ஆனால் உண்மையிலே இவங்கள மாதிரி வாழ்க்கையில் சாதிச்சவங்க யாருமே இல்லை. டைம் எடுக்கும். நிச்சயமாக ஒரு பேர் புகழ் அந்தஸ்து கீர்த்தி செல்வாக்குன்னு அப்படியே அடிக்கிட்டே போகலாம். எந்த வயசில் அப்படின்னா ஒரு 35 வயசு 40 வயசு அப்படியே பார்த்தீங்கன்னா நல்ல அங்கீகாரத்தோட ஒரு வளர்ச்சி நோக்கி பயணப்படுவாங்க பார்த்தீங்களா. ஏய் உள்ளூரை விட்டு வெளில போடாண்டா இன்னைக்கு எவ்வளோ பெரிய ஆளாக நிற்கிறான். ஒரு ஆளுக்கு ஈடு அவங்க தான். அவங்க அடிச்சுக்கவே முடியாது. ஒவ்வொரு துறையிலையும் ஒவ்வொருத்தவங்க சாதிச்ச பெரிய ஆட்கள் நம்ம பார்க்கணும். அந்த அந்த பேரை யாராலும் அடுத்து வாங்க முடியும். அந்த மாதிரி ஒரு சாதனை படைக்கக்கூடிய ஆட்களும் இவங்க தான். குரு வக்ரமாக இருக்கவங்க என்ன பண்ணக்கூடாது? குருன்னா யாரு? குழந்தை. குழந்தை. இன்னொரு விஷயம் என்னன்னா பெரும் தனக்காரன். ம். நகை கொடுக்கக்கூடிய அமைப்பு. நகையை அடகு வச்சு ஒருத்தவங்களுக்கு நான் பொருளாதாரத்தில் ஏதாவது உதவி பண்ணிடுறேன், என் ஃப்ரெண்டு தான், என் உறவுக்காரவங்க தான் கேட்குறாங்க, இதெல்லாம் செஞ்சால் எங்களுக்கு பணம் தங்காது. நகை தங்கன்னு நிறைய பேர் புலம்புறோம்ல. குரு வக்ரம் இருக்கவங்க அதை மட்டும் அடமானம் வச்சு கொடுக்கக்கூடாது. இதே மாதிரி இவங்க தொழில் பண்ணுறாங்கன்னு வச்சுக்கோங்களேன், நகைகளையோ பொருள்களையோ அடமானம் வச்சு இவங்க பண்ணாங்கன்னா அந்த நகையை மீட்ட முடியாது. ஸோ இதில் ரொம்ப கேர்ஃபுல்லாக இருக்கும். எல்லாருக்குள்ளேயும் சீக்ரெட்ஸ் இருக்கும்ல. இவங்கெல்லாம் வந்து எப்பவுமே வந்து 2 முகங்கள் இருக்கும். நம்ம கூட ரொம்ப நெருங்கி பழகுறவங்கள்ட்ட ஒரு மாதிரி இருப்பாங்க. இவங்களோட உண்மையான குணம் வேற மாதிரி இருக்கும். அதாவது எல்லாருக்குள்ளேயும் சாந்தியாக இருக்கக்கூடிய ரொம்ப சாந்த சொரூபினியாக இருக்கவங்களும் இருப்பாங்க. பின்னாடி ஒரு காளி இருப்பாங்க இல்லையா? அது மாதிரி இவங்களுடைய சீக்ரெட் அப்படின்றது இவங்களுக்குள்ள இருக்கும். ரகசியம் காக்கிறதுல பயங்கரமான ஆள். சீக்ரெட்ஸ்லாம் நிறைய இருக்கும். வெளியில ரிவீலே பண்ண மாட்டாங்க. இவங்கள நம்பிலாம் நீங்கள் எதையும் இது பண்ணிடவே முடியாது. எனக்கு நான் தான்டா ராஜா, நானே மந்திரி, நானே ராஜா, நான் என்னால் திருடனாகவும் ஆக முடியும், என்னால் போலீஸாகவும் ஆக முடியும். 2 எக்ஸ்ட்ரீமும் இவங்க தான். ஸோ இவங்க கூடலாம் நிறைய சீக்ரெட்ஸும் இருக்கும். இவங்க கூட பழகுற ஆட்கள் வந்து ஏன்னா இவன் புரியாத புதிராகவே இருக்கான்ற மாதிரியே நமக்கு ஒரு ஃபீலை கொடுக்கும். அந்த மாதிரியான நபர்கள் அந்த இடத்துல எப்படி இருக்கணுன்றதை நீங்கள் தெரிஞ்சுக்கிட்டிங்கன்னா பெட்டராக இருக்கும். ஸோ யாருக்காகவும் பெரும் பணத்துக்காக சைன் பண்ணாதீங்க. கொடுத்து வாங்கினீங்க அப்படின்னா மாட்டிப்பீங்க. நிறைய பேருக்கு வந்து வரம் தவம் இருந்து குழந்தை பெற்றவங்களாம் இதில் உண்டு. குரு வக்ரமாக இருக்கவங்க நிறைய கோயில்களில் போய் வேண்டி இந்த தவம் இருந்து நான் அந்த குழந்தை பெற்றேன் அப்படின்னு இருக்கும். இவ்வளோ தூரம் ஆசையாக குழந்தை பெற்று வளர்த்தாங்க. நீங்கள் கடைசியில் பார்த்தீங்கன்னா என் குழந்தை வெளியூரில் இருக்கா, நான் இங்கே இருக்கேன் அப்படின்ற மாதிரி அமைப்பு கொடுக்கும். குரு வக்ரமாக இருக்கும்போது குழந்தை கூட பயணிக்கிறதுல ஸ்ட்ரகிள்ஸ் போராட்டம் இருக்கும். குரு வக்ரம் இருந்தால் என்ன மாதிரி அந்த ஜாதகர் வாழ்க்கையில் கவனமாக இருக்கணும், எது ப்ளஸ் பாயிண்ட்ஸுங்கிறத பற்றி பேசணும். உங்கள் சுய ஜாதக ஆலோசனை பண்ணிக்க முடியும். இதே மாதிரி அடுத்தடுத்த பதிவுகளில் எந்த அளவுக்கு உங்களுக்கு வந்து இது ஒத்து போகுதுங்கிறதையும் கமெண்ட்ஸில் பதிவு பண்ணுங்கள். அருமையான ஒரு பதிவு. ஏன்னா ஜாதகம், அதில் இருக்கக்கூடிய கிரகங்கள், இணைவுகள், இது தரக்கூடிய பலன்கள் பார்த்துட்ருக்கோம். இந்த வக்ரம் பெற்ற கிரகங்கள் எந்த மாதிரி நமக்கு ஒரு பலன்களை தரும், நிறைய பேருக்கு ஒரு சந்தேகம் இருந்திருக்கும். எல்லாருக்குமே பயனுள்ள பதிவாக இருந்திருக்கும்னு நினைக்கிறோம். நன்றி.